வணக்கம். 2026 பொங்கல் பரிசு திட்டம் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது என்னவெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி 2026 பொங்கலுக்கு பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா போன தடவை கொடுக்கல இல்லையா? சோ இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்க போகுதுங்கிறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, முதல்ல 2026 திட்டத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் 2025ல என்ன நடந்ததுன்னு ஒரு ஃபிளாஷ்பேக், அதுக்கப்புறம் இந்த வருஷ பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்கு, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். இந்த வருஷ பொங்கல் பரிசுல இருக்கிற மிகப்பெரிய அப்டேட் என்ன தெரியுமா? போன வருஷம் மிஸ் ஆன அந்த பணப்பரிசு, அதாவது கேஷ் கிஃப்ட், இந்த தடவை திரும்பவும் வரப்போகுதுன்னு அரசாங்கம் திட்டமிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இது உண்மையிலே ஒரு பெரிய சேஞ்ச். 2025ல வெறும் பரிசு பொருட்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு பணத்தோட சேர்த்து பரிசு தொகுப்பு கொடுக்க போறாங்கன்னு தகவல்கள் சொல்லுது. சரி, இந்த மாற்றம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல 2025ல என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. போன வருஷம், அதாவது 2025 பொங்கலுக்கு வெறும் அத்தியாவசிய பொருட்கள் இருந்த கிஃப்ட் ஹேம்பர் மட்டும்தான் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதுல பணம் எதுவும் இல்ல. அப்போ ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு அரசாங்கம் சொன்ன அதிகாரப்பூர்வமான காரணம் என்னன்னா, மாநிலத்தோட நிதி பற்றாக்குறை தான். இப்ப பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? 2025ல கிஃப்ட் ஹேம்பர் மட்டும், ஆனா 2026க்கான திட்டத்துல கிஃப்ட் ஹேம்பரோட பணமும் சேருது. இதுதான் இந்த வருஷ திட்டத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு. 2026 பொங்கல் பரிசு தொகுப்புல என்னதான் இருக்கு, அதை விட முக்கியமா எவ்ளோ பணம் கிடைக்க போகுது வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி ரொக்க பரிசா 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் சொல்லப்படுது. இது உண்மையிலே ஒரு நல்ல தொகை தான் இல்லையா? இந்த பணத்தோட சேர்த்து பரிசு தொகுப்புல ஒரு 10லிருந்து 15 அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதுல 1 கிலோ அரிசி, 1 கிலோ சக்கரை மாதிரியான பொருட்களும் அடங்கும். இன்னொரு விஷயத்தையும் நாம இங்க கவனிக்கணும். 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல இந்த அறிவிப்பு வந்திருக்கிறதாவும் செய்திகள் குறிப்பிடுது. சரி, இந்த பொங்கல் பரிசும் பணமும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் கிடைக்குமா, இல்ல யாருக்கு கிடைக்கும்? வாங்க தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி PH, அதாவது பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் கார்டுகள், அப்புறம் AAY, அதாவது ஆன்டியோதயா அன்னா யோஜனா ரேஷன் கார்டுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாம் சரி, இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க, நாம அடுத்து என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்கலாம்? இதோட விநியோக முறை ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். 2வதா தகுதி இருக்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. 3வதா அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் ரேஷன் கடையில பணத்தையும் பரிசு பொருட்களையும் வாங்கிக்க வேண்டியதுதான். அப்போ இது எப்போ ஆரம்பிக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? போன வருஷம், அதாவது 2025ல ஜான்வரி 7ஆம் தேதி டோக்கன் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி 2026லயும் அதே தேதியிலயோ அல்லது அதுக்கு பக்கத்திலயோ விநியோகம் ஆரம்பிக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம மறக்கக்கூடாது. இப்போ நாம பேசினது எல்லாமே முதற்கட்ட தகவல்கள் தான். இது சம்பந்தமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மிக சீக்கிரமாவே ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம கிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தகவல்கள் வெளியானது பொதுமக்களோட எதிர்பார்ப்புகளை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லையா?